மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணம் மாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான ஸ்லாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழுமனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். தூக்கமாக ஒரு பாடலை நாம் தெரிந்து கொள்வோம். சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போன்ற கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குதல் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். முதலாவது துதி ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இக்காலத்தில் எங்களை அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வருகிறவரே, உம் கிருபையாலும் உம் இரக்கத்தாலும் நாங்கள் வாழ்கிறோம். எங்களால் ஆகுமென்று யோசிக்கும் தகுதி கூட இல்லாதவர்கள், எங்களுடைய தகுதியெல்லாம் உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவில் இருக்கிறது. இந்த நாளிலே அவர் மூலமாய் அவர் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் பலவீனராகிய நாங்கள் ஆவியின் பலத்தால் உம் சமூகத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள காத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, எல்லாருமாய் சேர்ந்து எங்களை ஒரு பலி போல மொத்தமாக பலிபீடத்தின் மேலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் உம்மை தொழுது கொள்வதனால் உண்டாகிற ஆசீர்வாதம், சமாதானம், சுகம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வாஞ்சையாய் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை சுகந்த வாசனையாக முகர்ந்து எங்களை பலியாக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிப்பீராக. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்வதை தவிர வேறொன்றும் எங்களிடத்தில் இல்லை. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, அற்புதமான இந்த தொழுகையின் நாளில் கர்த்தருடைய சித்தம் அறியவும், அவருக்கு பிரியமாக இருக்கவும், அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஒன்று சேர்ந்து வாருங்கள். இந்த நாட்களில் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் யோசுவா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்கள் கண்கள் முன்பாக நான் நிறுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை ஏறக்குறைய 430 ஆண்டுகள் எகிப்தில் அடிமைகளாக இருந்து, பிறகு வந்த அடுத்த 40 ஆண்டுகள், அதாவது 470வது ஆண்டில் அவர்கள் கானானுக்குள் வந்து விட்டார்கள். கானானிலே அவர்கள் விதை விதைத்து அறுவடை செய்து முதற் பலனை எடுத்து அதை அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்பொழுது யோசுவா, கர்த்தர் எங்கள் மீது இருந்த நிந்தையை நீக்கிவிட்டார் என்று அர்த்தம் கொள்ளும் கில்கால் என்று
அந்த இடத்திற்கு பெயரிட்டானாம். இவ்விதமாக இஸ்ரவேலர்கள் எகிப்துக்குள் பிரவேசித்த போது அவர்களுக்காக 40 ஆண்டு காலம் வானத்திலிருந்து இறங்கின மன்னா நிறுத்தப்பட்டு விட்டது. இது முதல் கானான் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் விதை விதைத்து அறுவடை செய்து அவர்கள் தங்கள் பலனை புசித்தார்கள். ஆனால் அந்த கானான் தேசத்துக்குள்ள அவர்களுக்கு ஒரு கொடுமை காத்திருந்தது. அதன் உள்ளே ஒரு பெரிய ஒரு பட்டணம் இருந்தது. அது ஒரு பெரிய கோட்டையால் கட்டப்பட்டதாக இருந்தது. அதனுடைய மதிச்சுவர்கள் மிகவும் உயரமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எரிந்து விடும்படி, அதில் ஏறி விரட்டி விடும்படி, அதை அவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி விருப்பம் கொண்டார்கள். இன்றைக்கும் பாருங்க, உலகத்தில் பல நாடுகள் தங்களுடைய எல்லைகளை பாதுகாக்க 16 அடி உயரத்தில் கற்களால் ஆன மதிச்சுவர்களை கட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆங்கிலத்தில் பார்டர் வால்ஸ் என்று அதை அழைக்கிறாங்க. அதாவது தங்களுடைய எல்லைகளை காக்கும் பெரும் பெரும் எல்லைகளை காக்கும் பெரும் மதிச்சுவர்களை கட்டுவதை பார்க்கிறோம். ரொம்ப இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பெரிய மதிச்சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு. இஸ்ரேல் தேசத்தில் மதிச்சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு. சீனாவில் பார்த்தீங்கன்னா மங்கோலியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மதிச்சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு. நம்முடைய நாட்டுக்குள்ளே வந்தால் ஜாதிக்காக மதிச்சுவர்களை கட்டுகிறார்கள். அதனால் அவர்கள் கோவிலுக்கு செல்ல முடியாது. இறந்தவர்களை அடக்கம் செய்ய அவர்கள் அந்த ஊர் வழியாக செல்ல முடியாது. அவர்கள் மதிச்சுவர்களை கட்டுவதை நாம் பார்க்கிறோம். ஆக உலகம் முழுவதும் மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுப்பு சுவர்களை, மதிச்சுவர்களை கட்டுவது வழக்கம்தான். அன்பு சகோதரர்களே, வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களே நமக்கு ஒரு மதிச்சுவலை போல் இருக்கிறது. இந்த எண்ணங்களில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்து நாம் அந்த மதிச்சுவர்களை உடைக்கலாமா வேண்டாமா என்ற அறிவை நாம் பெறுகிறோம். குறிப்பாக 2 குடும்பங்களுக்கு இடையில் ஒரு மதிச்சுவல் இருக்கும். ஆனால் கண்ணால் அதை பார்க்க முடியாது. இன்விசிபிள் மிடில் வால். சகோதரர்களே, தீண்டாமை அது ஒரு இன்விசிபிள் மிடில் வால். தீண்டாமை என்பது மனிதர்கள் தங்களுக்கு இடையில் எழுப்புகிற ஒரு மதிச்சுவர். நம்முடைய கோபங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய பெருமைகள், நம்முடைய வெறிகள், நம்முடைய வாழ்க்கையில் விட முடியாத பாவங்கள், கர்வமுள்ள வாழ்க்கை, பேச்சுகள், இவைகளெல்லாம் கூட ஒரு வகையான மதிச்சுவர்களைப் போல தான் இருக்கு. அந்த சுவர்களே, ஒரு பெரிய மதிச்சுவரை நாம் பார்க்கும்போது அந்த மதிச்சுவருக்கு அந்தாண்ட என்ன இருக்குன்றத பார்க்க நம்ம விரும்புவோம். அப்போது இந்த மதிச்சுவரை ஒன்று தள்ள வேண்டும் அல்லது இதன் மீது ஏறி அந்த பக்கம் செல்ல வேண்டும். ஏதோ ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள அவர்களை அடக்கி போடுகிற அளவுக்கு ஒரு பெரும் கோட்டையை சந்தித்தார்கள். அதுதான் எரிகோவின் மதிச்சுவர் என்று நாம் படிக்கிறோம். த வால் ஆஃப் ஜெரிகோ என்று நாம் படிக்கிறோம். கர்த்தர் யோசுவாவின் இடத்துல அந்த பெரிய மதிச்சுவரை காட்டி, இது உன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இட் இஸ் கிவன் டு யூ என்று சொன்னார். இதை யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, கவனிங்க, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எவ்வளோ தெளிவான ஒரு பதில் பார்த்தீங்களா? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யோசுவாவின் இடத்துல, இந்த உயரமான மதிர்ச்சவர் உன்னை தடுக்கிறதா நினைக்காத, அதுக்குள்ளே இருக்கிற ராஜாவையும் அதற்கு உள்ளே இருக்கிற இராணுவத்தையும் அங்குள்ள எல்லா குதிரைகளையும் யுத்த தடவாளங்களையும் மனிதர்களையும்
உன்னுடைய கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். சகோதரர்களே, நம்முடைய கையில் எதிரில் இருக்கிற மதிர்ச்சுவர் இருக்க முடியுமா? முடியும். அது ஒரு அதிகாரம். உனக்கு அந்த அதிகாரம் இருக்குமானால் அதை நீ உடைத்து போடலாம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில் எரிகோ போன்ற உயரமான ஏறி செல்லக்கூட முடியாத அகலமான கோட்டைகள், மதிர்ச்சுவர்கள் இருக்கலாம். உதாரணமாக, என்னால் இந்த குடியை விட முடியவில்லை, என் உயிரே போனால் குடித்து கொண்டிருப்பேன், என்னால் இந்த தவறான வாழ்க்கையை விட்டு வெளியே வர முடியவில்லை, உயிரே போனால் நான் அப்படியே இருப்பேன். இதெல்லாம் உனக்கு விரோதமாக உனக்காகவே நீ எழுப்பி கொண்ட மதிர்ச்சுவர்கள், தடுப்பு சுவர்கள். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, பயங்கரமான மதிர்ச்சுவர்கள். அவைகள் பாவ கற்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த மாபெரும் கோட்டையை யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரு ஈட்டியை கொண்டு, ஒரு கடப்பாரையை கொண்டு, ஒரு மண்வெட்டியை கொண்டு எதனாலும் அவர்கள் அதை வீழ்த்த முடியாது, வீழ்த்தவும் இல்லை. மாறாக அந்த மதிர்ச்சோ கோட்டையை, அந்த மதிர்ச்சுவற்றை எப்படி தள்ளினார்கள் என்பது ரொம்ப ஆச்சரியத்துக்குரியதாக இருக்கிறது. யோசுவா ஜனங்களிடத்தில், நீங்கள் இந்த கோட்டையை ஒரு நாளைக்கு ஒரு முறை வீதம் 6 நாட்கள் சுற்றி வாருங்கள், அமைதியாக போங்கள் என்று சொன்னான். எந்த ஒரு சத்தமும் பிறக்கல. அவர்கள் சுற்றி வந்தாங்க. 7வது நாளில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தங்கள் சோழியிலே சுமந்து கொண்டு, எக்காலத்தை கையில் எடுத்துக்கொண்டு 7ஆம் நாளிலே அதை சுற்ற ஆரம்பித்தார்கள். 7வது நாள் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் சனிக்கிழமை. சனிக்கிழமை என்பது அவர்களுக்கு ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்கு தொழுகை செய்யும் நாள். இஸ்ரவேலர்கள் சனிக்கிழமை தோறும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி அவர்கள் காத்திருந்தாங்க. இட் இஸ் எ டே ஆஃப் வர்ஷிப் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல். அதை தான் சாபத் என்று நாம் அழைக்கிறோம். ஆக இந்த 7வது நாளில் அவர்கள் சுற்றி வரும்போது மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்களாம். மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் மிகவும் சத்தம் போட்டார்கள். ஒரு கால் கை தட்டினார்கள். என்ன சொல்லி ஆர்ப்பரித்திருப்பார்கள்? இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன், யெகோவா என்பது அவருடைய நாமம், பூமியின் குடிகளே அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். என் அன்பு சகோதரர்களே, அவர்கள் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்த போது, எக்காலம் முழங்கிய போது, மனிதர்களால் தள்ள முடியும் அந்த மாபெரும் எரிகோ கோட்டை உள்பக்கமாக முழுவதுமாக விழுந்தது. ஒரு பெரிய பானை சுக்கு நோக்குவது போல முற்றிலுமாக விழுந்தது. யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்துக்குள் பிரவேசித்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். என் அன்பு சகோதரர்களே, இப்படி ஒரு மாபெரும் வெற்றியை துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை பிடித்தார்கள், ஜெயித்தார்கள். இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்ல வந்து இதான், வாழ்க்கை என்னும் நம்முடைய சமுதாயத்தில் கோட்டைகள் மதிர்ச்சவர்கள் எப்போதும் இருக்கதான் செய்யும். இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில், இந்த மாடர்ன் டைமில் ஒரு வீட்டை பாருங்கள், நீங்கள் எத்தனை வீடு வேணால் பார்த்துக்கிட்டே போங்க, அதை சுற்றி முதல்ல
3 அடிக்கு காம்பவுண்டு வால் கட்டினாங்க, அப்புறம் 6 அடிக்கு கட்டினாங்க. இப்போலாம் 10 அடி உயரத்துக்கு காம்பவுண்டு வால் கட்டுறாங்க. பெரிய நட்சத்திரங்கள், பெரிய பெரிய அதிகாரிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள் தங்களுடைய வீட்டினுடைய அந்த மதிர்ச்சுவரை சுற்றி இருக்கிற மதிர்ச்சுவரை 10 அடிக்கு மேலே உயர்த்துறாங்க. ஒரு மனிதன் ஏறி செல்ல முடியாது. நீங்கள் சிறைச்சாலைகளை போய் பார்த்தீங்கன்னா அந்த சிறையில் உள்ள கைதிகளை தப்பாமல் இருப்பதற்காக 15 அடி உயரத்துக்கு மதிர்ச்சுவர்களை கட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மதிர்ச்சுவரை உள்ளே இருக்கிற மனிதனை பார்க்க முடியாமல் செய்து. அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எவ்வளோ கடுமையான பாவங்களை செய்கிறோமோ, பாவ இச்சையில் விழுகிறோமோ, நம்முடைய மனசாட்சி செத்து போய் நமக்கு நாமே ஒரு பெரிய கோட்டையை, நமக்கு நாமே ஒரு மதிர்ச்சுவரை கட்டினது மாதிரி இருக்குது. அதிலிருந்து நாம் வெளியே வர முடியாது. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி உங்கள் கையில், உங்கள் மனதில் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்ணீரோடு குடி பழக்கத்திலும், புகை பழக்கத்திலும், காதல் பழக்கத்திலும், அநியாயங்களிலும், வட்டிகளிலும், ஜாதிகளிலும், விக்கிரக வழிபாடுகளிலும், அநியாயங்களிலும், கொடுமைகளிலும், குடும்ப விரோதங்களிலும், கொலை வெறிகளிலும் நீங்களே எழுப்பிக் கொண்ட உங்கள் கோட்டையை வீழ்த்துவதற்கான பலனை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால், யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், நீ அதை மேற்கொள்ளலாம் என்று சொன்னார். அதாவது பிஃபோர் த டம்பிளிங் ஆஃப் த ஜெரிகோ வால், God promised Joshua, I gave fort in your hand என்று சொன்னார். உன்னுடைய கையில் அந்த பட்டணத்தை, அதன் மதிர்ச்சுவரை நான் உன் கையில் கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு நீங்கள் திரும்ப வேண்டும். எனக்கு ஞாபகம் வருகிறது, 1961 வருஷம் நவீன காலத்தில் 1961 ஜெர்மன் தேசம் கிழக்கு மேற்காக பிரிந்தது. கிழக்கு பக்கம் கம்யூனிச கொள்கைகளும், மேற்கு பக்கம் கேபிட்டல் கொள்கைகளும், மேற்கிய கொள்கைகளும் பிரிந்தது. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் மக்கள் போகவே இல்லை. சொந்த ஊர், சொந்த நாடு. ஒவ்வொரு பண்டிகை காலத்திலும் குழந்தைகள் அழுதார்கள். ஒவ்வொரு திருமணமான வாழ்க்கையில் தாத்தா பாட்டி பார்க்க முடியல, அப்பா அம்மாவை பார்க்க முடியல. Almost 20 years the Berlin Wall stood and separated the whole nation. 1961 ஆரம்பித்து அந்த வாலை மக்கள் தேவன் கொடுத்த தைரியத்தினால, வல்லமையினால இடித்து போட்டாங்க. ஏறக்குறைய இந்த 20 ஆண்டுகளில் இங்கிருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கம் எப்படியாவது ஏறி அந்நாட்டம் போகலான்னு நினைச்சாலாம் அந்த அந்த மதிச்சுவர் மேலே ஏறும்போதே இராணுவத்தால் சுடப்பட்டாங்க. அப்படி சுடப்பட்டவர்கள் 10,000க்கு மேற்பட்டவர்கள் இருந்திருப்பாங்களாம். இந்த 20 ஆண்டுகளில் கண்ணீர் விட்டு அழுதார்கள். இது இந்த நவீன காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். என் அன்பு சகோதரர்களே, இன்றைக்கும் வீட்டில் கணவன் மனைவி தங்கள் கட்டிடக்கு இடையில் இனம் புரியாத ஒரு மதிர்ச்சுவரை வைத்திருக்கிறார்கள். அந்த மதிர்ச்சுவரை விவாகரத்து என்ற பெயரில் வைத்திருக்கிறார்கள், காதல் என்ற பெயரில் வைத்திருக்கிறார்கள். கொடுமையான இந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். கர்த்தர் உங்கள் கோட்டைகளை உடைத்து தள்ளி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனம் முதல் வாசிக்கிறேன் பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாய் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் ஆயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு கவனியுங்கள், தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும்
தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எவ்வளோ அற்புதமான பரிசுத்தாவின் வார்த்தை பார்த்தீர்களா? நம்முடைய நிஜமான கோட்டைகளாக இருந்தாலும் மனக்கோட்டைகளாக இருந்தாலும் கண்ணில் காணக்கூடிய கோட்டையாக இருந்தாலும் கண்ணில் காண முடியாத கோட்டைகளாக இருந்தாலும் மதிர்ச்சவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே அவைகளை நிர்மூலமாக்க அதை கீழ்ப்படிய செய்ய அதில் ஜெயிக்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் அதை ஜெயிக்கலாம். இஸ்ரவேலர்கள் ஸ்தோத்திரம் செய்து எரிகோ கோட்டையை வீழ்த்தியதைப் போல நீங்கள் கர்த்தருக்குள்ள தேவ பிள்ளைகளாய் வாழ்ந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அவரை தேடுவீர்களானால் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது வசனம், பக்கம் 1093. நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது மனிதர்களால், இரும்பால் அல்லது கற்களால் வேலிகளை அமைக்க முடியும், கோட்டைகளை கட்ட முடியும், மதிர்ச்சுவர்களை எழுப்ப முடியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் எப்படி இருக்காராம்? அக்னிமயமான மதிலாக இருக்கிறாராம். இட்ஸ் அ ஃபயர் ஆஃப் வால். ஆகவே சாத்தான் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக உங்களை சுற்றிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிதான ஒரு வாக்குத்தத்தம்! மகனே, மகளே, இந்த காலையில் நீ எழும்பி பிரகாசி, வெளிச்சம் உன் மீது வந்தது, நீ தேவனுக்கு நன்றி செலுத்து. சங்கீதம் 18 பக்கம் 680 29வது வசனம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். விசுவாசத்தினாலே தாவீது ராஜா இப்படி சொல்லுகிறார். விசுவாசம் அவருக்கு தைரியத்தை கொடுத்தது. ஒரு மாபெரும் சேனை எதிரில் வந்தால் கூட நான் அதற்குள் பாய்வேன் என்று சொல்லுகிறார். எனக்கு முன்பாக ஒரு பெரும் மதில் சுவர் இருந்தால் அதை நான் துள்ளி தாண்டி செல்வேன் என்று சொல்லுகிறார். ஐ வில் ஜம்ப் ஓவர் த வால் என்று சொல்லுகிறார். இந்த காலையில் என் அன்பு தாயை, தகப்பனே, வாலிபனை, வாலிப பிள்ளையே, உன்னை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத இந்த மதிர்ச்சவர்கள், குழப்பங்கள், பயங்கள், வியாதிகள், கொடுமைகள், விரோதங்கள், இவைகளை தாண்டும்படியான வல்லமையை தேவன் உனக்கு தருவார். கிறிஸ்து இயேசுக்குள்ளே உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் உள்ள அந்த பொல்லாப்பாகிய அந்த மதிர்ச்சுவரை அவர் தள்ளி போடுவார். உங்களுக்கு சமாதானத்தை தருவார். எபேசியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருத்திரத்தாரையும் ஒன்றாக்கி, கவனிங்கள், பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில பாவம் ஒரு பிரிவினையாகிய நடுச்சுவராக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த நடுச்சுவரை தகர்த்து விடுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உங்களுக்கும் எனக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. பகை நீக்கப்படுகிறது, சமாதானம் உண்டாகிறது. ஆகவே இந்த காலையில் எரிகோ கோட்டை விழுந்தது போல நம்முடைய கோட்டைகள், நமக்கு எதிரான பிரச்சனைகள் விழுந்து விடத்தக்கதாக விசுவாசத்தினால முதலை தாண்டக்கூடியவர்களாக, பகையாகி நின்ற கோட்டைகள் விழுந்ததனால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகத்தக்கதாக உங்களை நான் ஆசீர்வதித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இயேசுவின் வருகைக்கு காத்திருங்கள் என்று சொல்லி இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற அன்பான தகப்பனே, எரிகோ கோட்டை ஆரவாரம் மிக்க ஸ்தோத்திரத்தினாலே விழுந்தது போல உமது ஜனங்கள் கிறிஸ்துக்குள்ளான ரட்சிப்பினாலே அவர்களுக்கு எதிராக இருக்கும் பாவ கோட்டைகளையும் பலவிதமான சிக்கலாகிய கோட்டைகளையும் அரண்களையும்
மதிர்ச்சுவர்களையும் இயேசுவின் நாமத்தில் மேற்கொள்ளும்படியாக அவர்களுக்கு அதிகாரம் உண்டாகும்படி செபிக்கிறேன். கேட்ட மக்களை ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசு தம்முடைய சரீரத்தை நமக்காக கிழிக்கு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய பந்தியை நினைவு கூறத்தக்கதாக நாம் ஆயத்தமாவோம். வழிநடத்தும்படியாக சகோதரர்களை அன்போடு அழைக்கின்றோம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறதப்பா. நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். இறுதியாக நாம் ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்வோம். ஜெபிப்போம். கிருபையும் அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்வது எவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஜெபித்த ஜெபங்களை நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிருபையின் பிதாவே, நாங்கள் கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி. அவைகள் எங்களுடைய இருதயத்தில் வைத்து அதன்படி எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாக நீர் தயவு செய்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு இந்த வாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுத்த வருமானத்திலிருந்து உமக்கென்று கொடுக்க நீர் எங்களுக்கு பாராட்டின தயவுக்காக நன்றி. இப்படியாக நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணத்தை நினைவு கூற நீர் தயவு பாராட்டினீர். எங்களுக்காக கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை கிழித்து இரத்தத்தை சிந்தினார். அதை நாங்கள் புசிக்கவும் பானம் பண்ணவும் நீர் தயவு பாராட்டினீர். இப்படியாக தாப்பனே, நாங்கள் ஏறெடுத்த இந்த தொழுகையை நீர் தாமே அங்கீகரிக்க வேண்டுமாகவும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தாப்பனே, சுவீனமாக இருப்பவர்களுக்கு உம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை விடமாக ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தியறலும் இயேசு கிறிஸ்து மூலம் அனுப்பிக்கிற நல்ல பரம்பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு தொழுகைக்கு திரும்புங்கள். இடம் YMCA வளாகம், ஹைகோர்ட் எதிரில், பிரதி ஞாயிறு காலை 11 மணி அளவில் அன்புடன் அழைக்கிறோம். Come and worship with us every Sunday at 11 AM, YMCA Hall, opposite High Court, Parish Corner.